வணக்கம். வணக்கம். பார்த்தாச்சு. திரௌபதி 2 பார்த்துட்டு வந்திருக்கேன். திரௌபதி 2 பார்த்துட்டேன். எப்படி இருக்கு படம் வந்து படம் மாதிரி இருக்கு. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்லையா ஒரு ஃபார்ம்ல இருக்க. ஏன்னா படம் அப்படி ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. உனக்கா படம் பார்த்ததுக்கு அப்புறம் இனி எந்த பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சிருவேன் அளவுக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. மோட்டிவேஷன் ஸ்பீச். ஆமா, மோட்டிவேஷன் படம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் நடிச்சிருக்கா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, படத்துடைய டேரக்டர் யாரு? மோகன்ஜி. அவர் தான் படத்துடைய டேரக்டர். அவர் நடிச்சிருக்காரா? இல்லை, அவர் நடிக்கிறார். கேப்டன் ஆஃப் த ஷிப் நடிச்சது யாருன்னு சொல்றா? கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறதுனால அவர் பேரை வச்சு சொல்லணும். ஸோ மோகன்ஜி தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ரிச்சர்ட் ரிஷி அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரக்ஷனா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. படத்தில் நிறைய பேர் அதையும் தாண்டி நட்டி நடராஜன் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கங்கே சின்ன சின்னதாக அருணோதயன் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் சின்ன சின்ன ரோலில் மற்றவங்களாம் நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் பர்னி, பிக் பாஸ் பர்னி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படி எப்படி நல்லா இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி. மோகன்ஜி தான் டேரக்டர்னு சொல்லிட்டேன். ஆமாம். திரௌபதினு இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. ஆமாம், நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆமாம், இது டூ ஏற்கனவே பழைய வண்ணாரப்பேட்டை அந்த மாதிரி படங்கள்லாம் கூட எடுத்திருந்தாரு. ருத்ர தாண்டவம் எடுத்திருந்தாரு. பகாசுரன் எடுத்தாரு. பகாசுரன் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பகாசுரன் என்ன? பகாசுரன் பார்க்கலையா நீ? நான் பார்க்கலப்பா. சரி, பார்க்க வேணாம், அது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ 5வது படமா என்னமோ கரெக்டாக தெரியல. திரௌபதி 2 5வது படமா என்னமோ எப்படி இருக்கு? திரௌபதி 2 எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படத்தோடைய கதையிலேருந்து ஆரம்பிச்சேன். கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டா மக்களுக்கு கொஞ்சம் புரியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஆளாக இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து சில நல்லதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிராமத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா ஊரில் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட லேண்டெல்லாம் வந்து இன்னொருத்தங்களுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இது வந்து உங்கள் லேண்டே இல்லை, இது வந்து எங்களோட லேண்டு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்னன்னு புரியல, நீ தான் படித்தவன், என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்னென்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த லேண்டெல்லாம் யாருதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. அந்த லேண்டை தாண்டி இன்னொன்று என்னென்னா, அவங்க ஊரில் வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கும், ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்கும். அந்த கோயிலுமே இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த லேண்டையும் சரி அந்த கோயிலையும் சரி அவங்க வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் படம் போடுது. அந்த லேண்டை காப்பாற்றுற மாதிரி ஒருத்தங்க வந்து ஃபாரின்லேருந்து வருவாங்க, ஒரு ஹீரோயின். நான் வந்து காப்பாற்றுறேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், சில விஷயம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபாரின்லேருந்து வருவாங்க. வந்து நம்ம ரிச்சர்ட் ரிஷி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுறப்போ அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த பாலடைஞ்ச கோயிலுக்கு போகிறப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, சாமி ஆடிடுறாங்க. சாமி ஆடி இந்த கதை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்குது படம். ஆக்சுவல் கதை அங்கே தான் ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஆக்சுவல் கதை இங்கே தான். 10 நிமிஷத்துலேயே ஃபாரின்லேருந்து வந்த கதை, ஃபாரின்லேருந்து சாமியாடின கதை, சாமியாடி எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சு உன்னை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா, ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு அப்படி போகிறாங்க. அங்கே தான் அந்த ராஜாக்கள் காலம் அதெல்லாம் அங்கே தான் நடக்குது. எனக்கு அங்கே கத்தி படத்தோட இது, அப்புறம் லிங்கா படத்தில் இந்த மாதிரி அவரு திருட போயிடுவாரு அந்த மாதிரி இருக்கு, சின்னதாக இருக்குது. ஸோ இதுதான் கதை. இதுலேருந்து அவங்க எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொன்னது மட்டும்தான் ஆக்சுவல் இங்கே நடக்கும், ப்ரெசென்ட்டில் நடக்கும். படம் ஓவரால் ஃபுல்லாகவே பாஸ்டில் நடக்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ராஜாக்கள் காலம், இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான் கண்டிப்பாக இது வந்து. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது தான் கதை. கடைசியாக வந்து இந்த லேண்டெல்லாம் மீட்டாங்களா இல்லையா, எதுக்கு அந்த ஹிஸ்ட்ரிக்கு போனாங்க, ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த திரௌபதி 2. ஓகே, பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல. படத்தை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும்னு கஷ்டப்பட்டு தேடி ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். என்னடா தேடினன்ற? ஆமாம், படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அதே மாதிரி பெஸ்ட்டு பாசிட்டிவ்னா ஹீரோ ரிச்சர்ட் ரிஷி சார். பார்க்குறப்போ ஒரு சூப்பர் மெஜஸ்டிக்காக இருக்கிறாப்புல. ஒரு ராஜா அப்படின்னு காட்டணும்னா சும்மா மட்டியாக ஒரு ராஜாவை காட்ட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இப்போ ப்ரெசென்ட் நடக்குது இல்லையா, அப்படி பார்க்குறப்போ ஒரு கிராமத்து பையன்டா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கார். அடுத்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ஒரு ராஜா அப்படிங்கிறப்போ அந்த ராஜாக்கான ஒரு கெட்டப்பும் இருக்குது, அந்த ஒரு கம்பீரமும் இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் வைஸாக ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஹீரோ கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ராஜான்னு சொல்ல முடியாது, ராஜா ஆக ட்ரை பண்ணிட்டு ஒரு ஆள். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நான் ராஜா ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிட்டரலாக அந்த மாவீரனில் இவர் ஒரு விஷயம் இருப்பார். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான். ஸோ நல்லாயிருக்கு ரைட்டிங்காக, இவரோட கேரக்டரும் நல்லாயிருக்கு, நடிப்பும். இதுக்கு முன்னாடி திரௌபதி படத்தில் வந்து இவர் தான், அந்த படத்தில் வந்து கிராமத்து ஆள் மாதிரியே இது பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே நல்லா பண்ணியிருந்திருப்பாரு சொல்லணும். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், லிட்டராக அதே மாதிரி தான், கண்டினியூட்டி மாதிரி தான் தெரியுது. பட் ஷோராக நான் சொல்ல, பட் லைட்டாக கண்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
பட் படம் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் தான். முன்னோர்கள் காலம், அந்த ராஜாக்கள் காலம், அதை தான் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், எண்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ப்ரெசென்ட் போர்ஷன். ஸோ நம்ம வந்து அந்த ராஜா கெட்டப்பு, அந்த ராஜா காலம், அதை பற்றி தான் பேசணும். அந்த வகையில் அந்த ராஜா ஃபைட் சீன்லேயும் சரி, லைக் ஒரு ரொமான்ஸ் சீன்லேயும் சரி, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற சீன்லேயும் சரி, லிட்டரலாக சொல்லணும் கரெக்டான ராஜாடா அவர். ஒரு பாகுபலி பார்த்தா நம்ம ஃபிக்ஸ் ஆன பாரு, பிரபாஸ்னா சூப்பரா, பிரபாஸ்னா பாகுபலிடா அப்படிங்கும். அந்த மாதிரி இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுறாரு, ஃபிக்ஸ் ஆகுறாரு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அவர். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கதை வந்து சொன்னது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்ல, அந்த கதைக்கு ஏற்ற ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேடா, இதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்க்ரீன் ப்ளேயில் சின்ன நெகட்டிவ் என்னென்னா, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஓகே, இங்கே இதுக்கடுத்து இதுதான் நடக்கும், இதுக்கடுத்து இதுதான் நடக்கும், நம்மளால் கண்டுபிடிச்சிட முடிஞ்சுது. இருந்தாலும் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம ப்ரெடிக்டபிளாக இருக்குது, ப்ரெடிக்டபிள் தான். பட் அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி காட்டலாங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓ இப்படி நடக்குமா, நான் வேறு மாதிரி வந்தேன், நீ இப்படி வந்துட்ட, ஓகேவா அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சோமோ அதான் ஸ்க்ரீனில் சொல்லிடுறாங்க. இப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது, நீ இப்படி தான் வந்திருக்க போல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எப்படி இப்படி போய் இப்படி முடிப்பாங்கன்னா, இல்லை நான் இப்படி வந்து தான் முடிப்பாங்க, முடிச்சிருக்காங்க. சரிடா நீ அங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. பட் ஓகே, நல்லா இருந்தது. ஒரு 1.5-2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு 2 மணி நேரம் படம். 2.5 மணி நேரம் சம்திங். அந்த 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். மூணாவது தி பெஸ்ட்டு, நான் வந்து ஹீரோ சொன்னேன் இல்லையா, ஹீரோக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னா மியூசிக். ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் கரெக்டான மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் எலவேட் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக எந்த படத்துக்கும் தேவையானது மியூசிக் தான். அதுவும் இல்லாமல் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மியூசிக் யூஸ் பண்ணுவோம். யா எக்ஸாக்டாக அதே தான். இப்போ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி சொன்னேன் இல்லையா, பாகுபலியில் நிறைய சீனுக்கு மியூசிக் வந்து எலவேட் பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது. அவர் ஃபைட் பண்ணுறப்போ ஒரு மியூசிக் ஆகட்டும், போல்டாக பேசுகிறப்போ சில மியூசிக் ஆகட்டும், சில இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்களே, ராஜதந்திரம்ட்டு உட்காந்து குரூப் அது பண்ணுவாங்களே, டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, அந்த இடத்துல நல்லா சில மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மியூசிக் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. நிறைய ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்ல முடியாது, கூஸ் பம்னு சொல்லுவோம் இல்லையா, தேட்டரில் பார்க்குற போடுறா வேறு லெவல் அப்படிங்கிற மியூசிக் நல்லா வருது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்த பாசிட்டிவ். நல்லா இருக்கு. நெகட்டிவ் சொல்லு. நெகட்டிவ்னா லிஸ்டடு பேப்பர் மின்னோடு நான் சொல்ல செக் பண்ணிக்க, ஃபோன்லேயே ரெடி பண்ணிக்குவா. ஓகே, நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோட படம், மோகன்ஜி ஐயா அவரோட படம். ஆமாம், அவரோட படத்தில் லைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயத்தை டச் பண்ணிட்டு போவாங்க. ஒரு கம்யூனிட்டிங்கிற விஷயமாகட்டும், சில படத்துலையும் அது ஒரு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, அது அவருடைய ஐடியாலஜி, அது தப்பு இல்லை. யார் வேணா பண்ணலாம், அந்த படைப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யார் வேணா பண்ணலாம், தப்பு இல்லை. அங்கேருந்து இவர் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த கம்யூனிட்டிலேருந்து இப்போ மதத்துக்கு போயிட்டார். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இந்தியாவுக்கு போயிட்டார் அப்படி சொல்லலாம். ஓகே, வேற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து மத அரசியல் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி படத்தில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஆக்சுவல் கதை என்னென்னா, முஸ்லீம்ஸ் நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்ம நாட்டை என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஓகேவா, அதான் முஸ்லீம் ராஜாக்கள் அப்படிங்கிற மாதிரி தான். முஸ்லீம் வந்தாங்க, ஃபஸ்ட்டு ராஜாவை உள்ள வந்தாங்க, அவங்க மதத்தை வந்து திணிக்க வந்தாங்க. ஒன்று வரி வந்து கொடுக்கணும், இல்லாட்டி முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேசவே இல்லை. படத்தை வந்து பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து சொல்லணுமா, இது எதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டியிருக்கலாம். பாசிட்டிவானா இருக்கிறத காட்டியிருக்கலாம். பட் இது இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு படம் பார்க்குறப்போ. விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, லிட்டரலாக ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்துகிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த விஷயம் எந்தளவுக்கு ஆனிச்சுன்னு தெரியல, ஜனநாயகனோட சென்சார் இஷ்யூ நம்மளாம் பேசுகிறோம். இந்த படத்துக்குமே சென்சார் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது, ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி ரொம்ப ஒரு இந்த படத்துக்கு லைட்டாக ஷாக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, கத்தாரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை. துரேந்தர் படத்தையும் ரிலீஸ் பண்ணல, இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து மத கலவரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே அந்தளவுக்கு பிரச்சனை ஆகும்னா இவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க, அதுதான் மேட்ரு. முன்னாடியே ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ மாறி இப்போ 23 வந்திருக்கு. இப்போயாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ரிலீஸ் ஆயிடும், கண்டிப்பாக ஆகிடும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சு, மேக்ஸிமம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் நான் பார்த்த நெகட்டிவ்னு பார்க்குறப்போ. நிறையா பாசிட்டிவாக நிறையா சொல்லிட்டேன் ஓரளவுக்கு. நெகட்டிவில் வந்து ஏன் இந்த ஐடியாலஜிலாம் சொல்கிறீங்க, அதையும் தாண்டி டைலாகாகவே நிறைய விஷயம் தப்பாக இருந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன் முஸ்லீம்ஸ் வந்து இப்படி காட்டுறாங்க, நம்மளாம் வந்து உண்மையிலே ஓகேவாக தானே இருந்தோம், நடந்தது அப்போ நடந்தது.
முஸ்லீம்ஸை வேணும்னே ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். எனக்கு லைட்டாக அப்படி தான் தோணுச்சு. இந்த யார் சுல்தான்கள் அவங்களாம் வந்து தான் இது பண்ணாங்க. நம்ம தமிழாளுங்களுக்கு வந்து அவங்க தமிழாளுங்க மீன்ஸ் நம்ம ஊர் ராஜாக்கள் வந்து ஒன்று அவங்களுக்கு கீழே இருக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து வரி கட்டிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னது அந்த முஸ்லீம்ஸாக கன்வெர்ட் ஆகணும். அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணுங்களை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக போராடுறவர் தான் நம்ம ஹீரோ, நம்ம ராஜா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கதை போகுது. ஓகே, ஸ்டோரியாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. பட் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் தேவை அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. நிறைய டைலாக்ஸாகவும் சில விஷயம்லாம் தப்பாக இருந்தது. ஒரு டைலாக் வந்து நல்லா இருந்தது. என்னென்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது இல்லை, ஒன்றே குலம் எல்லாரும் தேவன். அப்படின்னா உனக்கு பிடிச்ச சாமி நீ வேண்டி, எனக்கு பிடிச்ச சாமி நான் வேண்டேன் அப்படிங்கிற மாதிரியான சில பாசிட்டிவ் விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறப்போ சில ஏன் இதெல்லாம் காட்டினாங்க, டிவேஷன் ஆகுது. பார்க்குறப்ப கண்டிப்பாக ஃபைட் அப்படிங்கிற விஷயம் நடக்கும், ஒரு சண்டை அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இப்போ இந்த படம் ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் பார்க்குறான் அப்படின்னா, ஒன்றா உட்காந்து பார்க்குறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்க்குறப்போ லைட்டாக ஒரு விஷயம் வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா. ஏன்டா அந்த காலத்தில் இப்படிலாமடா இருந்தது அப்படின்னா, அந்த முஸ்லீம் பையன் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவான், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். அப்படி இருக்கப்போ லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு இருக்கும், ஒரு கான்ட்ரவர்சியாக போகும் இல்லையா. ஸோ அதை வந்து இது ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி ஒரே நெகட்டிவ் தான் நீ இப்போ பேசுனது. இப்போ ஒரு நெகட்டிவ் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு நெகட்டிவ் இருந்தால் சொல்லு. வேறு நெகட்டிவ்னா கண்டிப்பாக இருக்குது. படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து காட்டியிருக்காங்க. ஆனால் நிறைய சீன் வந்து ஏஐயில் தான் இல்லை. படத்தை பார்க்குறப்பவே இந்த ராஜாக்கள் காலத்து சீன்லாம் வந்து வாய்ஸ் ஓவராக தான் போகிறாங்க, பின்னாடி வந்து சும்மா இந்த ஏஐ தான் போட்டு விட்ருக்காங்க. அது ஏஐன்னு தெளிவாக தெரியுது. நிறைய படம் வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து நம்ம ஏதோ ஆஃபீஸில் உட்காந்து ஏஐ யூஸ் பண்ணுவோம் பாரு, அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து யூடியூப்கான ஏஐ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து தெளிவாக தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. இது ஏஐடா, இது வந்து ரியல் லைஃப், இது ஏஐடா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுது. நான் ஏஐ ஷாட் வரப்போ சுற்றி பார்க்குறேன், ஏதாவது ஒரு எந்த ஏஐல கிரியேட் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி பேர் போட்டிருக்காங்க, லோகோ எல்லாம் தேடுறேன் நான். ஏன்னா தெளிவாக தெரியுது இது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டிவியேட் ஆச்சு. ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்குறப்ப நெகட்டிவாக எனக்கு தோணுச்சு. ஓகே, படம் பார்க்கலாமா வேணாமா? படம் பார்க்கலாமான்னா இது வந்து ஒரு படமாக நல்லா இருக்குது. பட் ஐடியாலஜி எடுத்துக்கலாமா அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க விருப்பம். பட் படமாக ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவும் சரி, ஆக்டிங் வைஸாகவும் சரி, ரிச்சர்ட் ரிஷி அவர் பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்க்குறப்போ ஓகேப்பா, ஒன் டைம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி படங்களை ஏன் வந்து பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இது ஐடியாலஜி யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, மண்டையில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா சில பிரச்சனை வரும். அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தவிர்க்கணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் தெளிவான ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் என்ன பெருசாக எந்த டிஸ்டர்பும் பண்ணிடாது அப்படின்னா, பாதிப்பை ஏற்படுத்தாத வரைக்கும் அது படமாக இருக்கிறது. தேட்டருக்குள்ளே போயிட்டு நான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு படம் ஓகே. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இந்த படத்துலேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் பெருசாக இல்லை. போனேன், ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தேன், ஓகேப்பா நல்லா இருந்ததுப்பா. அதான் ரிச்சர்ட் ரிஷி சூப்பராக நடிச்சிருந்தார். பாகுபலியோடு நான் கம்பேர் பண்ணிட்டேன். அவரோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீ பார்த்துக்க. அவ்வளோதான், ஓவராலாக இது வந்து இருக்குது. மோகன்ஜிக்கு ஒரு நல்ல படமா அப்படின்னு கேட்டால் மேக்கிங் வைஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். மேக்கிங் வைஸாக நல்லாவே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கிளாப் பண்ணிடலாம், நிச்சயமாக அவருக்கு வந்து கிளாப் பண்ணிடலாம். மேக்கிங் வைஸாக நல்லா இருக்குது. ஏன்னா இது ஒரு ராஜாக்கள் காலத்து சப்ஜெக்ட்டு, ஒரு மேக்கிங் வைஸாக பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுலலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த வகையில் அங்கங்கே லைட்டாக வந்து சில சொதப்பல்கள் இருந்தாலும் 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு 48, 49. மியூசிக்கும் மியூசிக், ஆக்டிங்கு, ஸ்க்ரீன் பேவும் மோகன்ஜி தான் எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் பேவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு 48, 49 அந்த மார்க் நான் கொடுப்பேன். ஸோ நல்ல ஒரு முயற்சி, அவர் வந்து அந்த டீமே நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த முஸ்லீம்ங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் பேசப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஒரு ரிவ்யூ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மகிழ்ச்சி.